ஹalleluya, praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பேசுகிறவர், அவர் வார்த்தை கிரியை செய்யும்படி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட அத்தனை சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற வார்த்தையை பேசுகிறார். நிச்சயமாகவே தேவன் நம்மை நேசிக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் முன்குறித்து இந்த நாளின் அவர் விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். நேற்று வரைக்கும் அநேக சூழ்நிலைகளிலே நீங்கள் திகைத்து போய் கலங்கி போய் வேதனையோடு காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு தேவன் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், உபஆகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்திலே செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya. கடந்த காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அதே போல தொடர்ந்து கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று மோசே ஜனங்களை தைரியப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். வேலை ஸ்தலத்தில் யுத்தம், குடும்பங்களில் நடுவில் யுத்தம், வியாதி என்கிற யுத்தம், கடன் பிரச்சனை என்ற யுத்தம், எங்க திரும்பினாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யுத்தம், முன்னேற முடியாத யுத்தம், மனம் கலங்கி போக பண்ணுகிற சூழ்நிலை, பிசாசு கொண்டு வருகிற அநேக பிரச்சனைகள், பாவத்தின் நிமித்தம் வருகிற யுத்தங்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் பலவிதமான யுத்தங்களை சந்தித்து சோர்ந்து போயிருக்கலாம். பிள்ளைகளுக்காக தேவன் இன்று முதல் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சத்துரு எங்கெல்லாம் உங்களுக்கு எதிரான யுத்தங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறானோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, மோசேவை பாருங்கள். தேவ ஜனங்களை வீழ்த்தும்படிக்கு அமலேக்கர் என்ற ஒரு கூட்டம் கடந்து வந்த பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறார். கீழே மோசேவுடைய ஊழியக்காரன் யோசுவா யுத்தம் பண்ணுகிறான். கர்த்தர் யெகோவா நிசியாய் வெளிப்பட்டு ஜெயம் கொடுக்கிறார். கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கும் யெகோவா நிசி இன்று முதல் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுப்பார். ஹalleluya. அது மாத்திரமல்ல, 3 கூட்டத்தார் யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பி வந்த பொழுது அவன் செய்தது உபவாசத்திலே ஜெபித்து ஆராதனை கூட்டத்தை முன்வைக்கும்படி கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் ஆலோசனை கேட்டு செயல்படுவதற்கும் ஒப்புக்கொடுங்கள். உபவாசத்திலே காத்திருங்கள். கர்த்தர் ஆராதிக்கிற கூட்டத்தை முன்வைத்து யுத்த ஆயுதங்கள் இல்லாதபடிக்கு துதியின் ஆயுதத்திலே ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அதிகமான யுத்தம் இன்றைக்கு நடக்கிறது. எங்கே திரும்பினாலும் ஆவிக்குரிய யுத்தம், முன்னேற முடியாத யுத்தம், ஊழியம் செய்ய முடியாத யுத்தம் சத்துரு கொண்டு வருகிறான். குடும்பத்திலே பிள்ளைகள், பெற்றோர், குறிப்பாய் வாலிப பிள்ளைகள் மத்தியில் யுத்தம். பலவிதத்தில் இன்னைக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தத்தை சத்துரு கொண்டு வருகிறான். பாவ சோதனை, பிரச்சனை. ஆனாலும் பாருங்கள், வியாதி, பலவீனம், எல்லா சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே யுத்தம் பண்ணி சாத்தானை வீழ்த்தினார். ஹalleluya. அவருடைய இரத்தத்தின் வல்லமை, அவருடைய வார்த்தையின் வல்லமை, அவருடைய ஆவியின் வல்லமையில கர்த்தர் இன்றைக்கு நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணித்து அவருடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? உங்களுக்காக கர்த்தர் இன்று முதல் யுத்தம் பண்ணுவார். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் வெளிப்பட்டிருக்கிறவரே, இந்த வேளையிலே மனம் உடைந்து, மனம் கலங்கி, பயந்து, திகைத்து, குழப்பமடைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவீராக. எந்த பக்கம் ஆண்டவரே யுத்தம் காணப்படுகிறதோ அந்த பக்கத்திலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவீராக. சத்துரு நேரடியாக, மறைமுகமாக, வேலை ஸ்தலத்திலே, வியாபாரத்திலே, குடும்பத்திலே, ஆண்டவரே ஊழியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சரீரத்தில்
இருதயத்திலே சிந்தனையிலே யுத்தங்கள், மாம்சத்திலே யுத்தங்கள் என்று பலவிதத்திலே ஆண்டவரே பிசாசு கொண்டு வருகிற காரியங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி வல்லமை அனுப்புவீராக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சார்ந்து கொள்ளும்படி வார்த்தை என்கிற பட்டயத்தை பிடித்து யுத்தம் பண்ண உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதியின் கட்டுகள் முறிந்து விழுகட்டும். மாந்திரீகங்கள், செய்வினைகள், பில்லிசூனி ஆவிகள் குடும்பங்களை விட்டு, ஒவ்வொரு வாழ்க்கை விட்டு உடைந்து போவதாக. பிசாசின் யுத்தங்களை நிர்மூலமாக்குகிற வல்லமை, சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இறங்குவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சாத்தானுடைய யுத்தங்கள் முடிந்து ஆண்டவரை உடைந்து போவதாக. ஜெயம் கொடுப்பீராக. யெகோவா நிசி, யுத்தத்தில் வல்லமுள்ள கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்துவதற்காய் நன்றி. பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயம் தாரும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் கர்த்தரையே சார்ந்திருங்கள். ஆமேன்.